சேலரி ரொம்ப கான்ஸ்டன்ட்டான ஒண்ணு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, கடன் நிறைய வாங்கிடுறாங்க. இன்னொரு சைடு வீடியோஸ்லாம் பார்க்குற பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்ட், என்பிஎஸ் அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்றாங்க. இது 2யும் ஆனா வச்சுட்டு அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. இது எப்படி மேம் ஹேண்டில் பண்றது? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். ஏன்னா நம்ம அப்போ வெள்ளம் மாதிரி பணம் வந்தது. ஒரு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்மளோட ஃபியூச்சரை எல்லாருக்குமே பிரைட்டா தெரிஞ்சுது. கடன் வாங்கியும் கட்டிடலாம், சேவிங்ஸையும் முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ நிதர்சனம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று தான் சீரியஸாக பண்ண முடியும். அதில் எதை முதல்ல கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டியது கடனை தான் முதல்ல கட்டணும். நிறையா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸோ இல்லை வேறு யாராவது பேங்க்லேயோ எல்லாம் போய் கேட்டிங்கன்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்கள. பட் என்ன அப்படின்னா, கடன் தான் கான்ஸ்டண்ட்டாக டெய்லி நீங்கள் தூங்கும்போது கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு உங்களுக்கு உள்ள வர இன்கம் வருதான்னு நம்ம சொல்ல முடியாது. சேவிங்ஸில் இப்போ இந்த இன்கம் கம்மியாக இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், மார்க்கெட் விழுந்திருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே 10% குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்கம் ஸ்டெடி கிடையாது. ஆனால் போகிற அமௌண்ட் ரொம்ப ஸ்டெடியாக போயிட்டு இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் நம்மளுடைய சேலரி வளர்றதை விட அந்த வளர்ச்சி, கடன் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன பர்ச்சேசிங் பவர் இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் இருக்குதாமா. இந்த இன்ஃப்ளேஷனில் ஏறினதெல்லாம் விட்டுருங்க. சரியாக எடுத்து பார்த்தா 10 வருஷம் முன்னாடி நம்ம சேலரி லெவல், பர்ச்சேசிங் பவர் எவ்வளோ இருந்ததோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது.